கிராஸா வச்சு அவங்களுடைய வலது கையை போய் பிடிச்சிக்கணும். கணவன்மார்கள் கிராஸா இருக்கணும். மனைவிமார்கள் கை வந்து மனைவிமார் மட்டும் நீட்டிருக்கணும். கணவன் கிராஸ் கணவன் கிராஸ் இப்போ போனீங்கன்னா வலது கை ரெண்டு கையை பிடிச்சுக்கிட்டு இந்த ஆள்காட்டி விரல் வந்து அந்த நாடியை டென்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். எல்லாமே உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு சரி முதல்ல சொன்னது இடைநிலை நிலைப்பாடியில் இந்த பிரபஞ்சத்தோட இணைச்சு நிற்கணும். பிரபஞ்சத்துக்கு ஆற்றல் நமக்குள்ள அடையாளையாக வாங்கி அஞ்சு புறத்தில் செலவாயிட்டு இருக்கிற சக்தியும் சேமிச்சுட்டு இருக்கிறோம். இந்த சக்தியும் கூடிட்டு இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலை வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றலை வாங்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த ஆற்றலை நம்ம உடம்புல கூடுன ஆற்றல் பிரபஞ்சத்திலிருந்து வாங்கிய ஆற்றலை கைகள்ல மட்டும் கொண்டு வந்து கைகள் மீது தியானம் பண்ணுங்க. 2 கைகள் மீது தியானம் பண்ணுங்க. பிரபஞ்சத்திலிருந்து உச்சி வழியா உடம்புக்குள்ள ஒரு ஆற்றல் வந்துட்டு இருக்கு. நம்ம உடம்புல செலவெல்லாம் நிறுத்திட்டோம். அந்த ஆற்றலும் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அதனால ஆற்றல் கூடி இருக்கு. அந்த கூடிய ஆற்றலை கைக்குள்ள கொண்டு வாங்க. உள்ளங்கையில மீது மனம் செலுத்தி அவங்க இப்ப பாருங்க, உங்க ஆற்றல் அப்படியே உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆற்றலோடு ஒன்றி கலந்து ஊடுருவிட்டே இருக்கு. அது உணர்வுன்னு பாவனை பண்ணிக்கங்க. இது நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம அறியாமல அதை பார்க்க முடியறது இல்லை, உணர முடியாது. அப்படியே பாவனை பண்ணிட்டீங்கன்னா தெரியும். அப்படியே ஊடுருவத உங்களுடைய அந்த உயிர் சக்தியும் அவர்களுடைய உயிர் சக்தியும் அப்படியே ஒருத்தருக்கு ஊடுருவிட்டே இருக்கு. உங்க மனமும் அவங்க மனம், உங்க எண்ணமும் அவங்க எண்ணமும் ஒரே எண்ணமாக மாறிட்டு இருக்கு. அந்த ஊடுருவலோட இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்க திருமணம் ஆனதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் செய்திருக்கிறார்கள், உங்களுக்கு என்னெல்லாம் சிறப்பு செய்திருக்கிறார்கள், அதையெல்லாம் அப்படியே நினைச்சு பாருங்க. இந்த ஊடுருவது உள்ளேயே போயிட்டு இருக்கோம். அதைய விட்டுட்டு அவங்க செய்த நன்மைகளை மட்டும் நினைச்சு பாருங்க. இப்போ உங்க 2 கண்கள் மீது தியானம் பண்ணுங்க. இப்ப எண்ணத்தை விட்டுட்டு கண்கள்ல தியானம் பண்ணுங்க. கண்கள் 2 கண்கள் கருவிழியில அப்படியே தியானம் பண்ணுங்க. நான் முதல்ல சொன்னது போல உச்சியின் மூலமாக பிரபஞ்ச ஞானிகள் மாணவர்களுடைய ஆற்றல் நமக்குள்ள நடைபெற்று, அதே போல நம்ம உடம்புல சேமிக்கப்பட்ட சக்தியும் கண்கள்ல வந்து குவியுது. கண்கள்ல குவிஞ்சு நிற்குது ஆற்றல். கண்கள்ல எடை கூடியுள்ளது கூட உணர்வு தெரியும். இப்ப மெதுவா அரக்கன் பார்வையில உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வலது கண்ணம் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வலது கண்ணம் பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவராத உயிர் சக்தி கண்கள் மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ஊடுருவி ஒரு உயிரா மாறிட்டு அப்படியே வலது மட்டும் அரக்கன் பார்வையில் பாவனை பண்ணி அப்படியே மனசுக்குள்ள இந்த ஜீவ
பகவான் அதை பாய்ஞ்சிட்டே இருக்கு. மனசுக்குள்ள அவங்கள வாழ்க்கை அப்படியே வாழ்க்கை மனசுக்குள்ளேயே வாழ்க்கை ஆய்வு வாழ்க்கை அப்படின்னு இப்போ கண்களை முடிக்கலாம்.